ஹே ஆல், வெல்கம் டு ஸ்டடி விசார்ட். நம்ம இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் பார்க்க போகிறோம். உங்களுடைய புக் பேக்கில் பேஜ் நம்பர் 6 and 7 இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னங்கிறத ப்ரீஃபாக பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் புக் பேக் எக்ஸசைஸை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் நத்திங் பட் பேசிக் கேட்டகரி ஆஃப் வேர்ட்ஸ் இன் அ லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வர டிஃப்ரெண்ட் சென்டென்சஸோ பேராகிராஃபோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வர டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அமையும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் 8 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. அந்த 8 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன். உங்களுடைய புக் பேக்கில் நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வர்ப் பேஸ் பண்ண கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வர்ப் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்த்துட்டு அதோடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நவுன் அப்படின்னா என்னங்கிறது பார்த்துக்கலாம். நவுன் இஸ் நத்திங் பட் நேமிங் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங். ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பிளேஸையோ இல்லை ஒரு திங்கையோ நம்ம மென்ஷன் பண்ணுறத நம்ம நவுன்னு சொல்லுவோம். இந்த நவுனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் நம்ம இந்த வீடியோவில் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் டைப்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பர் நவுனா என்னென்னு பார்க்கலாம். ப்ராப்பர் நவுன் இஸ் நத்திங் பட் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பிளேஸையோ இல்லை ஒரு திங்ஸையோ குறித்தா அதை நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பர் நவுனுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன? ஜான், சென்னை. இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக, அதாவது பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு பர்சனையும் ஒரு இடத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நவுன் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காமன் நவுன். அதாவது இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்போ இதவே நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக ஜென்ரலாக ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பிளேஸையோ சொல்கிறது நம்ம காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சிட்டி, கார், டீச்சர், ஆக்டர். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிட்டி இல்லை கார் இல்லை டீச்சர் இல்லை ஆக்டர் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்கோமே தவிர சுட்டி காட்டி இவங்க தான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லலை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம காமன் நவுன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து காங்க்ரீட் நவுன். காங்க்ரீட் நவுன் அப்படின்னா எந்த விஷயங்களை நம்மளால் விசிபிளாக பார்க்க முடிஞ்சாலோ அப்படி இல்லைனா நம்மக்கிட்ட இருக்கிற 5 சென்சஸால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சாலோ அது எல்லாத்தையுமே நம்ம காங்க்ரீட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், டாக், மியூசிக். இது எல்லாமே காங்க்ரீட் நவுன். ஏன்னா ஆப்பிளுங்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியும், டாகுங்கிறத கண்ணால் பார்க்க முடியும், தொடவும் முடியும். மியூசிக்குங்கிறதும் காங்க்ரீட் நவுன் தான். ஏன்னா மியூசிக் நம்மளால் கேட்க முடியும். ஹியரிங் ஒன் ஆஃப் த 5 சென்சஸ், கேட்குறது ஒன் ஆஃப் த 5 சென்சஸ். ஸோ மியூசிக் இஸ் ஆல்சோ அ காங்க்ரீட் நவுன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் இஸ் நத்திங் பட் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவலை ஒரே ஒரு சிங்கிள் என்டைட்டியாக சொல்கிறது தான் நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் mentioned as single entity. நான் கொஞ்சம் வேகமாக எழுதுறதுனால உங்களுக்கு என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் புரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அது திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போது கலெக்டிவ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். டீம், ஃப்ளாக், ஜூரி. ஸோ இதில் நம்ம டீமுங்கிறது குரூப்பாக ஒரு 5 பேரோ ஒரு 10 பேரோ சேர்ந்து இருக்கிற எல்லாரையும் டீம்னு ஒரே ஒரு நவுனில் நம்ம சொல்கிறோம். ஸோ இது கலெக்டிவ் நவுன். ஃப்ளாக்குங்கிறது குரூப் ஆஃப் பேர்ட்ஸை நம்ம ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஜூரிங்கிறது குரூப் ஆஃப் ஜட்ஜஸ். குரூப் ஆஃப் ஜட்ஜஸை நம்ம ஜூரின்னு சொல்லுவோம். இதெல்லாமல் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹர்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீப் இல்லைனா கவுஸ் இதெல்லாத்தையுமே நம்ம காமனாக ஹர்ட் அப்படிங்கிற ஒரு கலெக்டிவ் நவுனாக சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுனுங்கிறது அப்படியே ஆப்போசிட் டு காங்க்ரீட் நவுன். நம்ம காங்க்ரீட் நவுன் என்னென்னு பார்த்தோம், 5 சென்சஸால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சால் அது எல்லாத்தையுமே காங்க்ரீட் நவுன் பார்த்தோம் இல்லையா. ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் நவுனுங்கிறது இட் கான் பி அப்சர்வ்ட் பை 5 சென்சஸ். அப்ஸ்ட்ராக்ட் நவுனை நம்மளால் ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அதை நம்மளால் 5 சென்சஸால் அப்சர்வ் பண்ணவே முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ட்ரூத், நாலேஜ், ஆங்கர், ஜாய். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரூத்தை நம்மளால் 5 சென்சஸால் பார்க்க முடியாது, ஆனால் உணர மட்டும்தான் முடியும். நாலேஜும் நம்மளால் உணர மட்டும்தான் முடியும். ஆங்கரையும் நம்மளால் பார்க்க முடியாது, உணர தான் முடியும். ஜாய்ங்கிறதையும் உணர தான் முடியும். இது இல்லாமல் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளுமே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப்.
நம்மளால் ஃப்ரெண்ட்ஷிப்பை உணர மட்டும்தான் முடியும், ஆனால் பார்க்க முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா ஒரு சென்டென்ஸில் நவுன் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ ரீப்ளேசிங் நவுன் டு அவாய்ட் repetition in the sentence. ஸோ ப்ரொனவுன் என்னென்னு பார்த்தீங்கன்னா he, she, it. he வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு பாயை குறிக்கிறதுக்கு he யூஸ் பண்ணுவோம். she வந்து ஒரு பொண்ணை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இட்டுங்கிறது ஒரு திங்ஸை குறிக்கிறதுக்கு, அதாவது ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது மட்டும் தான் ப்ரொனவுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. we, they, you இதெல்லாமே கூட ப்ரொனவுன் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் விச் டிஸ்கிரைப்ஸ் நவுன் ஆர் ப்ரொனவுன். நவுனையோ ப்ரொனவுனையோ டிஸ்கிரைபோ இல்லை மாடிஃபையோ பண்ணால் அதை நம்ம வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜெக்டிவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ளூ ஸ்கை, டால் ட்ரீ, மெனி பீப்புள், திஸ் புக், மை ஹவுஸ், விச் பென், ஸ்மார்ட்டர், ஸ்மார்ட்டஸ்ட். ஸோ இதெல்லாமே வேர்ட்ஸ் கரெக்டாக. இதில் நம்ம எதை அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம்? ப்ளூ ஸ்கை, அப்புறம் டால் ட்ரீ. ஏன் இதை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம்? ஸ்கைங்கிற இந்த நவுனை எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணுது? ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இந்த வேர்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ட்ரீங்கிறது ஒரு நவுன். இந்த நவுனு டாலாக இருக்குது, அதாவது அந்த மரம் உயரமாக இருக்குது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இந்த வேர்டையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள். இதில் பீப்புள்னு இருக்கா? இந்த பீப்புளுங்கிறது நவுன். ஆனால் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டியை சொல்லுது. இப்படி குவான்டிட்டியை சொன்னாலுமே இந்த மெனிங்கிறது அட்ஜெக்டிவாக நம்ம எங்கே கன்சிடர் பண்ணுவோம். இப்படி ஸ்பெசிஃபிக்காக சைஸ், ஷேப், கலர் இது சொன்னாலுமே அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அட்ஜெக்டிவ்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு குவான்டிட்டியை சொன்னாலுமே நம்ம அதை அட்ஜெக்டிவ்னு எடுத்துக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். திஸ் புக். இதில் புக்குங்கிறது நவுன்னு நமக்கு தெரியும். இதில் திஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக் அப்படின்னு ஒரு புக்கை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக இந்த புக், திஸ் புக், தட் சேர், திஸ் டேபிள், தட் டேபிள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிற இந்த திஸ்ங்கிற வேர்டுமே நம்ம அட்ஜெக்டிவாக எடுத்துக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். மை ஹவுஸ். இதில் ஹவுஸுங்கிறது நவுன்னு உங்களுக்கு தெரியும். மைங்கிறது இங்கே அட்ஜெக்டிவ். ஏன்னா அவங்களுடைய இல்லைனா இவங்களுடைய அப்படின்னு ஒருத்தவங்களோட ஓனர்ஷிப்பை காட்டுறது. மை மட்டும்தான் அட்ஜெக்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸுமே நான் கொடுக்குறேன். தேர் கார், அவர் பிக்சர். இதில் எங்களுடைய, அவங்களுடைய அப்படின்னு சொல்கிற இந்த வேர்டுமே நம்ம அட்ஜெக்டிவாக தான் சொல்லணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். விச் பென். இதில் பென்னுங்கிறது நவுன். ஆனால் எந்த பென் அப்படின்னு கேள்வி கேட்குதுல்ல, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. எப்படி? இது என்ன பென் அப்படின்னு ஒரு கேள்வியாக டிஸ்கிரைப் பண்ணுறது. இப்படி இன்டரகேட்டிவாக வந்தால் இதுவுமே அட்ஜெக்டிவ் தான். இந்த வேர்டில் விச்ங்கிறது அட்ஜெக்டிவ். அடுத்து ஸ்மார்ட்டர் ஆர் ஸ்மார்ட்டஸ்ட். கம்பேர் பண்ணி காட்டுறதுக்கு. இப்படி கம்பேர் பண்ணி காட்டுற இந்த வேர்டுமே அட்ஜெக்டிவ் தான். ஸ்மார்ட்டஸ்ட் பாய்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாய்ங்கிறது நவுன். அவன் எப்படி இருக்கான்? ஸ்மார்ட்டஸ்ட்டாக இருக்கான். ஸோ இந்த ஸ்மார்ட்டஸ்ட்டுங்கிறதுமே எங்கள் அட்ஜெக்டிவ் தான். ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கும் சொல்லலாம், அப்படி இல்லைனா சூப்பர்லேட்டிவாக சொல்கிறதுக்கும் சொல்லலாம். ஸ்மார்ட்டர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ், ஸ்மார்ட்டஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி காட்டுறதுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜெக்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஒன்று பார்க்கலாம். ஷீ இஸ் அ இன்டெலிஜென்ட் கேர்ள். இந்த சென்டென்ஸில் கேர்ளுங்கிறது நவுன். ஸோ இந்த நவுன் எப்படி இருக்குது? இன்டெலிஜென்ட்டாக இருக்குது அப்படின்னு விவரித்து சொல்கிறதுனால இந்த சென்டென்ஸில் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேர்ப். வேர்ப் இஸ் நத்திங் பட் ஆக்ஷன் வேர்ட்ஸ். அதாவது நம்ம தினமும் செய்யக்கூடிய ஒரு செயலை குறிக்கிற அந்த வேர்டு எல்லாத்தையுமே நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ரன், திங்க், ஜம்ப். இது மட்டும் இல்லாமல் லுக், ஸ்பீக், ட்ரிங்க் இது எல்லாமே வேர்ப். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ ஸ்பீக்ஸ் வெரி வெல். இதில் ஹீ அப்படிங்கிறது ப்ரொனவுன், ஸ்பீக் அப்படிங்கிறது வேர்ப். அட்வர்ப் பார்க்கலாம். அட்வர்புங்கிறது ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி வர வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ப்னா என்னது? ஒரு செயல். ஒரு செயலை விவரித்து சொல்கிற அந்த வேர்டு எல்லாத்தையுமே நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அட்ஜெக்டிவை மறந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அட்ஜெக்டிவ் என்னங்கிறத ஷார்ட்டாக பார்க்கலாம். அட்ஜெக்டிவ்ங்கிறது
ஒரு நவுனையோ ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணாதான் அது அட்ஜெக்டிவ். ஆனால் ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லலாம். பேர்லேயே வருது அட்வர்ப். பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற அந்த வேர்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த சென்டென்ஸை எடுத்துக்கோங்க. ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. இதில் ஷீங்கிறது ப்ரொனவுன்னு நமக்கு தெரியும், சிங் அப்படிங்கிறது வேர்ப் அப்படின்னு தெரியும். ஷீ சிங்ஸ். ஆனால் அவள் எப்படி பாடுறா அப்படின்னு அந்த செயலை பியூட்டிஃபுல்லாக பாடுறா அப்படின்னு விவரித்து சொல்கிறதுனால இந்த வேர்ட் அட்வர்ப். இந்த அட்வர்புங்கிறது சில கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்கிற வேர்ட்ஸாகவே அமையும். எப்படின்னு பாருங்கள். இந்த சென்டென்ஸில் ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு இருக்கா. அவள் எப்படி பாடுறா? அவள் அழகாக பாடுறா. அப்போது அந்த எப்படி, ஹவுனானது எப்படின்னு அர்த்தம், கரெக்டாக? அப்போ இந்த எப்படிங்கிற கேள்விக்கு பியூட்டிஃபுல்னு ஆன்சராக வர இந்த வேர்டு அட்வர்ப். அடுத்த கேள்வி பாருங்கள். வென்னுங்கிறதுனா வென்னுனா எப்போ, கரெக்டாக? இப்போ இந்த சென்டென்ஸில் ஹீங்கிறது ப்ரொனவுன்னு நமக்கு தெரியும், அரைவ் அப்படிங்கிறது வேர்ப்னு தெரியும். அவன் வருவான் அப்படின்னு இருக்குது. எப்போ வருவான் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு டுமாரோங்கிற இந்த வேர்ட் ஆன்சராக இருக்குது, கரெக்டாக? அப்போ இந்த சென்டென்ஸில் அட்வர்ப் டுமாரோ. அடுத்த கேள்வி பாருங்கள். வேர்னானது எங்கே, சரியா? இப்போது இந்த சென்டென்ஸில் பாருங்கள். தே மெட் அவுட் சைட். தேங்கிறது ஒரு ப்ரொனவுன்னு நமக்கு தெரியும், மெட் அப்படிங்கிறது வேர்ட். இப்போது வேர்பு மெட்டுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே எங்கே அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அவுட் சைடுங்கிறது ஆன்சராக வர்றதுனால இங்கே அவுட் சைடு அப்படிங்கிறது அட்வர்ப். அடுத்த கேள்வி பாருங்கள். ஹவு ஆஃபன், எத்தனை முறை. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஹவு ஆஃபன், எத்தனை முறை. இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ஷீ ஆல்வேஸ் ரீட்ஸ் பிஃபோர் ஸ்லீப்பிங். இதில் ஷீ அப்படிங்கிறது ப்ரொனவுன்னு நமக்கு தெரியும், ரீட் அப்படிங்கிறது வேர்ப்னு தெரியும். இப்போ ஷீ ரீட்ஸ் பிஃபோர் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது சென்டென்ஸ்னால் வச்சுக்கோங்க. எத்தனை முறை இல்லை எத்தனை தடவை படிப்பா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஆல்வேஸுங்கிறது ஆன்சராக வர்றதுனால இந்த சென்டென்ஸில் ஆல்வேஸுங்கிறது அட்வர்ப். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இன்டென்சிட்டி ஆர் டிகிரி. இதுக்கு என்னவா கொஷின்ஸ் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு வாட் எக்ஸ்டென்ட், டு வாட் எக்ஸ்டென்ட், எந்த அளவுக்கு. தமிழில் சொல்லணும் அப்படின்னா எந்த அளவுக்கு. இந்த கேள்விக்கு ஆன்சராக வர வேர்டு எல்லாத்தையுமே நம்ம அட்வர்ப்னு சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். த வெதர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட். இதில் வெதருங்கிறது நவுன், வாஸ் அப்படிங்கிறது வேர்ப். எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருந்துச்சு. ஸோ இந்த சென்டென்ஸில் எக்ஸ்ட்ரீம்லிங்கிறது அட்வர்ப், கோல்டுங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த சென்டென்ஸில் அட்ஜெக்டிவ்னா நம்ம என்னென்னு பார்த்தோம்? நவுனை டிஸ்கிரைப் பண்ணுச்சுன்னா அது நம்ம அட்ஜெக்டிவ்னு பார்த்தோம், வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுச்சுன்னா அது அட்வர்ப்னு பார்த்தோம், கரெக்டாக? வெதர் வந்து கோல்டாக இருக்குதுன்னு டிஸ்கிரைப் பண்ணுற இந்த வேர்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். வாஸுங்கிற இந்த வேர்பு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறதுனால, விவரித்து சொல்கிறதுனால இந்த எக்ஸ்ட்ரீம்லியை நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம புக் பேக்கில் இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்னால் என்னங்கிறத ரொம்ப ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போது ஒரு ரூட் ஆர் பேஸ் வேர்டுக்கு முன்னாடியே ஆட் பண்ணுற வேர்ட்ஸை நம்ம ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே அந்த ரூட் ஆர் பேஸ் வேர்டுக்கு அப்புறமா ஆட் பண்ணுற அந்த சிலபல்ஸ் எல்லாமே நம்ம சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு இந்த ரூட் வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம சிலபல்ஸ் ஆட் பண்ணுறோம், இல்லை ரூட் வேர்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம சிலபல்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேஸ் வேர்டோட மீனிங்காக மாற்றுறதுக்காக நம்ம அந்த ப்ரிஃபிக்ஸையோ இல்லை சஃபிக்ஸையோ ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு வேர்டை நவுனாக மாற்றுறதுக்கு எந்தெந்த மாதிரி சஃபிக்ஸஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஆர் ஆர் ஓஆர். எக்ஸாம்பிள் பாருங்கள். டீச்சர், ஆக்டர். இதில் இஆர் அப்படிங்கிற இந்த சஃபிக்ஸை போட்ட உடனே இது நவுனாக மாறிடுது. ஓஆர் அப்படிங்கிற இந்த சஃபிக்ஸை போட்ட உடனே அது நவுனாக மாறிடுது. ஸோ இதோட பேஸ் வேர்டு என்னது? டீச். இதில் பேஸ் வேர்டு ஆக்ட். ஸோ இந்த டீச்சுங்கிற இந்த பேஸ் வேர்டு கூட இஆருங்கிற சஃபிக்ஸை போட்ட உடனே இந்த வேர்ட் நவுனாக மாறிடுது. இந்த ஆக்ட்டுங்கிற பேஸ் வேர்டு கூட ஓஆர் அப்படிங்கிற சஃபிக்ஸை போட்ட உடனே அது நவுனாக மாறிடுது. அடுத்து பாருங்கள் நெஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் ஹாப்பினஸ், டார்க்னஸ். ஸோ ஹாப்பிங்கிறது பேஸ் வேர்ட், இது கூட நெஸ் அப்படிங்கிற சஃபிக்ஸை ஆட் பண்ண உடனே அது நவுனாக மாறிடுது. இதே மாதிரி மென்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட், ஆர்கியூமெண்ட். நெக்ஸ்ட் இந்த சஃபிக்ஸஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஆக்ஷன், எஜுகேஷன், டெசிஷன். The suffixes ION, TION, SION. இதுக்கான எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி, கிளாரிட்டி. அடுத்து
ஐஎஸ்எம்க்கு எக்ஸாம்பிள் ரியலிசம், சோஷியலிசம். அடுத்து இம்பார்ட்டன்ஸ், டிபெண்டன்ஸ். ஸோ இந்த சஃபிக்ஸஸ் வச்சு வந்தாலே இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம நவுனாக கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்ஜெக்டிவோட சஃபிக்ஸஸ். ஒரு பேஸ் வேர்டு கூட இந்த சஃபிக்ஸஸ் எல்லாமே ஆட் பண்ணாலே அந்த வேர்ட் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜெக்டிவாக மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏபிள், ஐபிஎல்இ. இதுக்கு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பார்க்கலாம். கம்ஃபர்டபுள், விசிபிள். ஸோ இதுக்கு சஃபிக்ஸஸ் பாருங்கள், ஏபிள், ஐபிஎல்இ. அடுத்து dangerous, courageous. ஸோ இந்த பேஸ் வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த வேர்ட் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜெக்டிவாக மாறிடுச்சு. அடுத்து ஃபுல்க்கு எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல், ஹெல்ப்ஃபுல். லெஸ்க்கு எக்ஸாம்பிள் hopeless, careless. AL example personal, natural. IC example artistic, dramatic. IV example creative, attractive. அடுத்து வேர்போட சஃபிக்ஸஸ் பார்க்கலாம். ஏட், இதுக்கு எக்ஸாம்பிள் ஆக்டிவேட், செலிப்ரேட். அடுத்து இஎன்கான எக்ஸாம்பிள் வைடன், ஸ்ட்ரென்தன். ஐஎஃப்ஒய்க்கான எக்ஸாம்பிள் கிளாரிஃபை, சிம்பிளிஃபை. அடுத்து ஐசட்டி, ஐஎஸ்சிக்கான எக்ஸாம்பிள் realize, organize. நெக்ஸ்ட் அட்வர்போட சஃபிக்ஸஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ எல்ஒய்க்கான எக்ஸாம்பிள் குவிக்லி, சாஃப்ட்லி, ஃபார்வர்ட், பேக்வேர்ட்ஸ். அடுத்து வைஸ்க்கான எக்ஸாம்பிள் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ எதுக்கு எந்தெந்த மாதிரி சஃபிக்ஸஸ்லாம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்கள் உங்கள் புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிற ஒரு பார்ட்டை ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நம்ம பார்ட் 1 ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோவில் எப்படி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் பார்த்துருக்கோம். எப்படி நம்ம இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு புக் பேக் எக்ஸசைஸை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் நீங்கள் மறக்காமல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோவும் நம்ம சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். Until then, we'll see you on another video. Take care and bye.